everyone, welcome to GV's Way to English. ஏற்கனவே நம்ம வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். யூனிட் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்காகவும் as well as ரிவிஷன் எக்ஸாம் ஜனவரி 17லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக இப்போ ப்ரிப்பரேஷனுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கிடச்சிருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் ரோமன் சினானிம்ஸ். கேக்கிள் அப்படின்றதுக்கு மீனிங் ஷார்ப் நாய்ஸ். ஆப்ஷன் ஏ. மாக்கிங்லி, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஆப்ஷன் சி. டெயின்டிலினா, பொதுவாக டெயின்டிலினா கேர்ஃபுல்லாக பிரிஸ்காக இருக்கிறது. அப்போ ஆப்போசிட் சொல்லிடணும். ஆன்டனம்ஸ்னால் ஆப்போசிட். கேர்லெஸ்லி. ஸ்டில் அப்படின்னா அமைதியாக நிற்கிறது. ஆப்போசிட் மூவிங். டேட்டா யூஎம்மில் முடிஞ்சால் ஏ போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பேட்ரியட், இதோட சஃபிக்ஸ் ஆட் பண்ணும். சஃபிக்ஸ்னால் பிற்சேர்க்கை, ப்ரெஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்கறது. ஸோ பேட்ரியாட்டிசம். நெக்ஸ்ட்டு அபேண்டன் அப்படின்னா கிவ் அப். அவன் விட்டுட்டான். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை பரத் விட்டாச்சு. பரத் கேவ் அப். இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். கேவ் அப், அபேண்டன் மீனிங் கேவ் அப். நெக்ஸ்ட்டு 8th கொஷின்லேருந்து 16th கொஷின் வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அப்புறம் சொல்கிறேன். 17th என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் எழுதணும். என்ன பேராகிராஃப் கேட்டிருக்காங்க? எங்சீகல்லேருந்தே ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நம்ம எங்சீகல் படிச்சிருக்கோம். 10 லைன்ஸ்க்கு குறையாமல் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 18th கொஷின் லைஃப் போயமோட பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டெஸ்ட் எழுதியிருக்கோம், அதில் எழுதியிருக்கோம். தென் பி ஆப்ஷனில் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னும்பொழுது ஒரே மாதிரி ஓசையோடு முடியக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுதணும். இயர் சவுண்டில் முடியுது. சோல் இல் சவுண்டு. கோல் இல் சவுண்டில் முடியுது. டிஸப்பியர் இர் சவுண்டில் முடியுது. அப்போது ரைமிங் வேர்ட்ஸ் ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பேரா எழுதணும். இயர், டிஸ்அப்பியர். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஜோடி இருக்கு இல்லையா? சோல், கோல். இதுதான் ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர். இயர், டிஸப்பியர், சோல், கோல். இந்த கொஷின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் கேட்குறாங்க. இர் சவுண்டு. இர் சவுண்டுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கலாம். இல் சவுண்டுக்கு பின்னு பேர் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பேட்டர்னுக்கு ஏன்னு பேர் வச்சதுனால அதே மாதிரி பேட்டர்ன் எங்கே இருக்குது? அதே இர் சவுண்டு கீழே இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட்டுக்கு இர் சவுண்டுக்கு ஏன்னு பேர் வைக்கிறேன். அதே போல் டிஸப்பியரில் இர் இருக்குது, ஏன்னு பேர் வைக்கிறேன். சோல் பி, கோல் பி. அப்போது இதுக்கு ஆன்சர் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஏபிபி ஏ. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. தேர்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எந்த லைனுன்னெலாம் சொல்லாமல் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு லைனுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் ரிலாக்டன்ட் சோல்னு இருக்குது. அலிட்ரேஷன்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே, தட் இஸ் மோனை. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் தேர்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். இதுதான் இதுக்கு ஆன்சர். பொதுவாக சிமிலி மெட்டஃபர்லாம் சொல்லி தந்திருக்கோம் இல்லையா? தனியாக அதுக்கும் ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு எல்லா லைன்ஸ்க்கும் கூட எழுதலாம். எல், லெட்டு, லிவ், லைஃப். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஏஇ ஐஓயுவை தவிர ஃபஸ்ட் லெட்டர் இருக்கக்கூடிய சிமிலராக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம எடுத்து என்ன பண்ணணும்? எழுதணும். திங்ஸ், தட், டிடி, டேர்னிங், நெக்ஸ்ட்டு எஃப்எஃப், இதெல்லாம் எடுத்து அழகாக எழுதணும். நெக்ஸ்ட்டு 19th கொஷின் ஒரு பேசேஜ் கொடுத்தாச்சு. அந்த பேசேஜ்க்கு ஆன்சர் எழுதணும். ஹவ் வாஸ் த பென் நைஃப்? அந்த பென் நைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா டைனியாக இருந்தது. த பென் நைஃப் வாஸ் டைனி வித் அ ஜென்யூன் ஷார்ப் டூத் பிளேடு. அதான் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹவு டிட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டிஸ்கிரைப் த பென் நைஃப்? பென் நைஃப் பற்றி அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா பென் நைஃப் தட் ஹேஸ் கட் ஓப்பன் packets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. ஸோ கிண்டலாக அவங்க சொல்கிறாங்க எத்தனை பேக்கெட்ஸையும் ஸ்கர்ட்டையும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஷின். ஹூ ஜாயின் த ப்ரொட்டெஸ்ட்? தேர்ட் கொஷின் ஹூ ஜாயின் த ப்ரொட்டெஸ்ட்? இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் இருக்குது பாருங்கள். மாயா ஜாயின் த ப்ரொட்டெஸ்ட். இதுதான் தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின் இதிலிருந்து அப்படி இது வரைக்கும் எழுதிக்கலாம்.
அண்ட் மாயா ஜாயின்ட். தேர்ட் கொஷின், ஹூக்கு மாயா தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் எப்படி பென் நைஃபை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கூட என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் எழுதலாம். பொதுவாக அங்கே இருக்கிற வேர்ட்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் முக்கியமாக இருக்கிறது, அதில் இருக்க கொஷின் வேர்டை விட்டுடணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை பேராகிராஃபில் தேடணும். பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது 2 to thrice ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன் யுவர் பேப்பர். நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது, கார்ட்ஸ் அக்செப்டட், அட்ரஸ் கொடுக்கல, ஸோ நீங்களே அட்ரஸ் போட்டுக்கோங்க. நோட்டீஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். லெட்டர் ரைட்டிங், ஸ்கூல் லைப்ரரிக்காக ஃபேமஸ் டெய்லியை ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா. ரைட் அ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் அ ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. கரெக்ட் த எரர்ஸ். தவறான சென்டென்ஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸ்லேயும் ஒரு கிராமர் எரர் இருக்கும், கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். அந்த எரரை நம்ம சரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்கள், ஷீன்றது தேர்ட் பர்சன் வரும்போது லவ் வரக்கூடாது, லவ்ஸ் வரணும். ஸோ ஷீ லவ்ஸ் ஹர் ஃபாதர்னு எழுதணும் ஆன்சர் எழுதும்போது. ஹாவ் எனி ஒன் இருக்குது, எனி ஒன் எவ்ரி ஒன் எது வந்ததுனாலும் ஹாவ் வரக்கூடாது, ஹேஸ் தான் வரணும். ஹேஸ் எனி ஒன். தேர்டு, ப்ரிஃபர்ஸ் ஜூனியர், சீனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர்னு எது வந்ததுனாலும் தேன் எடுத்துகிட்டு 2 போடணும். அங்கே தேன் இருக்கும், தேன் எடுத்துகிட்டு 2 போடணும். ரேனு ப்ரிஃபர்ஸ் காஃபி டு டீ. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தின் வருது. ஒன் ஆஃப் தின் வந்ததுன்னா இங்கே இருக்கிற நவுன் கூட எஸ் சேர்க்கணும். ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் பாய்ஸ், ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் கேர்ள்ஸ். அப்போது நவுன் கூட எஸ் சேர்க்கணும். ஃபிஃப்த்து திஸ் இஸ் அ ஹார்ட்லி நட் டு கிராக். திஸ் இஸ் த ஹார்ட் நட் டு கிராக். அவ்வளோதான். திஸ் இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். இதில் எல்ஒயை ரிமூவ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு லவ்ஸ் எஸ் சேர்க்கணும். செகண்டு ஹேஸ் எனி ஒன்னு எழுதணும். தேர்டு ப்ரிஃபர்ஸ் வந்ததுனால தேன் எடுத்துகிட்டு 2 போடணும். ஃபோர்த்து ஒன் ஆஃப் தின் வந்ததுனால இங்கே இருக்கிற நவுன் கூட எஸ் சேர்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸுன்னு. ஃபிஃப்த்துக்கு ஹார்ட் நட் டு கிராக். நெக்ஸ்ட்டு ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு அதர் வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 12th கொஷின் அவரது. நம்ம ஏற்கனவே கொஷின் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் ஆன்சர் பண்ண கற்றுக்கிட்டோம். அப்புறம் சில கொஷின்ஸை தனியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அந்த கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பார்த்தாவே தெரியுது இல்லையா. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இப்போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்டில் வரணும், சப்ஜெக்ட் எண்டில் வரணும், அண்ட் பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் V3 பை போடணும்னு சொல்லியிருந்தோம். பாசிவ் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ அந்த ஃபார்முலா படி வந்துருச்சா. ஐ எம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். இந்த ஃபார்முலா தரவாக இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஈஸியாக எக்ஸாமில் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸை எழுத முடியும். அந்த V3 ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். வெக்ஸ் அப்படின்றதுக்கு V3 ஃபார்ம் வெக்ஸ்டு. ஸோ அதை கொண்டு வந்துட முடியும் நம்மளால். நெக்ஸ்ட்டு 13th கொஷின், ஐ ஸ்வேர் ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ். இங்கே ஐ ஸ்வேர் ஐ வில் நாட் டெல் லைஸும் வரலாம், வில்லும் போடலாம். இது வந்து மோடல்ஸ் கேட்குறாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் மோடல்ஸ். மோடல்ஸ் அப்படின்றது ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட்டு. ஸோ இங்கே மஸ்ட் அல்லது வில் வரலாம். 14th கொஷின், பங்க்சுவேட் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேட் நிறுத்தற்குறி இடுதல். வேர்ஃபோர் செட் மிரிண்டா டிட் தே நாட் தட் அவர் டெஸ்ட்ராய் எஸ். ஸோ இதுதான் கொஷின். ஸோ இங்கே எங்கே கமா வருது, எங்கே கொட்டேஷன். ஏற்கனவே நம்ம வந்து செட் வந்ததுன்னா செட்டுக்கு அப்புறம் ஒரு கமா வரணும், கொட்டேஷன் வரணும்னு சொல்லியிருக்கோம். அண்டு நேம் எல்லாம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஊர் பேர் இல்லை ஹியூமன் பீயிங்கோட பேர் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல்னு சொல்லியிருந்தோம். அதே போல் கொஷின் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா கடைசியாக ஒரு கொஷின் மார்க் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ பங்க்சுவேட் த ஃபாலோயிங்கில் எங்கே கமா எங்கே கொட்டேஷன் அப்படின்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்னால் நமக்கு தெரியும், ஏ அண்ட் தியை வச்சு ஃபில் பண்ணணும். ரீட்டா இஸ் பிளேயிங் டேஷ் கிட்டார் நவ். இப்போது கிட்டார் அப்படின்றது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம மியூசிக்கல் ஆர்டிகல்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்போம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்ததுனாலும் டைரக்ஷன்ஸ், ரிவர் நேம், மவுண்டெயின் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி,
யூனிக் கேரக்டரோட யூனிக் பிஹேவியரோட இருக்கிற எது வந்ததுனாலும் அங்கே முன்னாடி த சேர்க்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, தி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஷின். இது வந்து நிறைய கொஷின் கொடுக்கல, 3 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 8 மார்க்ஸ் 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. Read the following passage and answer the following question. Right, remember the tiny penknife he gave last year, the one with a genuine shark's tooth blade that is being really useful. Maya joined the protest. No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly. Describe a penknife that has cut open the packets of 3 skirts. இங்கே கேர்ள்ஸ்னு இருக்குது, skirts, 3 skirts and 2 pair of jeans really useful. ஸோ இது என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஜிக்ஸாக் லெசனில் இருக்கக்கூடியது. அந்த பேராகிராஃப் வந்து நோன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நோன் பேசேஜ் கொடுத்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க 5 மார்க்ஸில். இது வந்து 50 மார்க்ஸ் கொஷின்றதுனால 3 கொஷின்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஹவ் வாஸ் த பென் நைஃப், அந்த பென் நைஃப் எப்படி இருக்குது, இதான் ஃபஸ்ட் கொஷின். அந்த பென் நைஃப் டைனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லலாம்? தட் வாஸ் த ஒன் வித் அ ஜென்யூன் ஷார்ப் டூத் பிளேட். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர், ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், ஹவு டிட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டிஸ்கிரைப் த பென் நைஃப்? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டிஸ்கிரைப் த பென் நைஃப். பென் நைஃப் என்ன பண்ணுச்சு? கட் ஓப்பன் த பேக்கெட்ஸ் ஆஃப் 3 ஸ்கர்ட்ஸ். 3 ஸ்கர்ட்ஸோட பேக்கெட்டை என்ன பண்ணுச்சு? ஓப்பன் பண்ணுச்சு. அண்ட் த 2 pairs ஆஃப் ஜீன்ஸ். அப்படி இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இது தெரியுது இல்லையா? தேர்ட் கொஷின், ஹூ ஜாயின் த ப்ரொட்டெஸ்ட்? ஈஸியாக ஆன்சர் இருக்குது பாருங்கள். யார் ஜாயின் பண்ணாங்க ப்ரொட்டெஸ்ட்டில்? மாயா. இங்கே இருக்குது இல்லையா ஆன்சர்? மாயா ஜாயின் த ப்ரொட்டெஸ்ட். ஸ்ட்ரெயிட் ஆன்சர், மாயா ஜாயின் த ப்ரொட்டெஸ்ட். ஸோ எல்லாமே இதை படித்தோன்னா நம்ம இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். Identify and correct the errors கொடுத்துருக்காங்க. She love her father. First question, she love her father. ஷீன்றது தேர்ட் பர்சன், லவ்ன்றது verb, V1 verb யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பர்சன் வரும்போது verb கூட எஸ் சேரணும். சிங்குலர் verb இல்லையா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது இங்கே சிங்குலர் verb யூஸ் பண்ணணும். ஸோ லவ், லவ்ஸ். நெக்ஸ்ட்டு, have anyone attended the function? has anyone attended the function எழுதணும். have என்னவா ஆகிடும்? ஹேஸாக மாறிடும். எனி ஒன், எவ்ரி ஒன், நோ ஒன், சம் ஒன் வந்ததுன்னா இங்கே சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ரேணு ப்ரிஃபர்ஸ் காஃபி டு தேன் டீ. எப்பயுமே ப்ரிஃபர்ஸ், ஜூனியர், சீனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர்னு எது வந்ததுனாலும் இங்கே வரக்கூடிய தேன் எடுத்துகிட்டு டூ போடணும். ஸோ ரேணு ப்ரிஃபர்ஸ் காஃபி டு டீ. நெக்ஸ்ட்டு, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் அவர் கிளாஸ். ஒன் ஆஃப் தென் வந்ததுனாவே இங்கே இருக்கிற நவுன் கூட எஸ் சேர்க்கணும். அது பென் இருந்தால் பென்ஸ் ஆகும், நோட் இருந்தால் நோட்ஸ் ஆகும், ஸ்டூடெண்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தென் வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ். வர்பு கூட நவுன் கூட எஸ் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் அ ஹார்ட்லி நட் டு கிராக்னு இருக்குது. திஸ் இஸ் a hard nut to crack. a hard nut to crack. ஸோ ஹார்ட்லியில் எல்வை எடுத்துகிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு, நோட்டீஸ், யுவர் கிரண் ஆர் கீர்த்தி, school people leader of GHSS Trichy, prepare a notice on behalf of your school inviting all students of your school to take part in the science club inauguration which is to be held in your school on the 22nd of this month. அதாவது சயின்ஸ் கிளப் இனாக்ரேஷன் உங்கள் ஸ்கூலில் பண்ண போகிறாங்க. ஸ்கூல் பீப்புள் லீடராக நீ கிரணாவோ அல்லது கீர்த்தியாவோ ஒரு நோட்டீஸை தயார் செய்யணும். சயின்ஸ் கிளப் இனாக்ரேஷனுக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் சார்பாக மாணவர்களுடைய தலைவன் அல்லது தலைவி, தட் இஸ் ஸ்கூல் பீப்புள், எஸ்பிஎல்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இது ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இது நோட்டீஸ் தானே, அப்போ நோட்டீஸ் அப்படின்னு கேபிட்டல் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஜிஹெச்எஸ்எஸ் திருச்சின்னு இருக்குது, அதை விவரமாக தட் இஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட் எழுதுகிறோம் இல்லையா, முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இனாகுரல் ஃபங்க்ஷன் ஆஃப் சயின்ஸ் கிளப், இதுவுமே
அங்கே இருக்கிறது தான், அங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள். சயின்ஸ் கிளப் இனாகுரேஷன் அல்லது இனாகுரல் ஃபங்க்ஷன் ஆஃப் சயின்ஸ் கிளப் இது இருக்கு இல்லையா, அது தேர்ட் ஸ்டெப்பை எழுதிடணும். அப்புறம் எத்தனாந்தேதி, 22ஆந்தேதின்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே வென்யூ இருக்கணும், எந்த இடத்துல கொண்டாட போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்ற சங்கதி, தட் இஸ் அந்த நியூஸ் இருக்கணும். தென் 22nd அவங்களே கொடுத்துட்டாங்க. டைம் வந்து நாம்ளே போட்டுக்கலாம், அட்டு போட்டு டைம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறதே அப்படியே இங்கே மடித்து எழுதினா போகிறோம் பாருங்களேன். All the students are informed that our science department is going to inaugurate science club in our school. இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு யாராவது ஒரு விஐபி ஒரு சீஃப் கெஸ்ட் வர மாதிரி எழுதணும். ஸோ ப்ரொஃபஸர் டாக்டர் முகமது இஸ் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வேறு யார் பேர் வேணால் கூட போட்டுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு ஆல் ஆர் இன்வைட்டட் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அட் அவர் ஸ்கூல் கேம்பஸ் ஆன் 22nd Jan at 10 AM. தென் அங்கே கிரண் கீர்த்தி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ஸ்கூல் பீப்புள் லீடர்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதை அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கிரண் கீர்த்தின்னு போட்டு இங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர்னு எழுதிட்டேன். ஸோ இங்கே நான் இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் நானாக உருவாக்கியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன் அங்கேவே கொடுத்துருக்கு, அண்ட் இது கூட அங்கேவே இருக்குது. ஸோ ஈஸியாக எழுதலாம். நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்க குழந்தைங்க, நல்லா டேலண்டடாக இருக்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆட் பண்ணணும்னு உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி தந்தாங்களோ எழுதலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போடும்பொழுது அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு குழந்தைக்கு தேவைப்படுமேன்னு தான் நான் போட்டுட்ருக்கேன். Okay dear children, thanks for watching. Thank you. Kindly share, leave your comment and subscribe our channel.